குபேரா படம் பார்த்தாச்சு. இப்போ அதோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தை வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க. சேகர் கமுலா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய தெலுங்கு டைரக்டர் இவர். ஏற்கனவே இவர் வந்து தமிழில் வந்து வாத்தி அப்படிங்கிற படத்தை தனுஷை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து லக்கி பாஸ்கர் அப்படின்னு துல்கரை வச்சு அந்த படமும் டைரக்ட் பண்ணியிருக்கவர். இப்போ 3வது முறையாக இந்த படத்தை தமிழ்லையும் தெலுங்குலையும் பைலிங்குவலாக கொடுத்துருக்காரு. ஒரு பேன் இண்டியா படமாக இது ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் வந்து தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, சுனைனா, கே பாக்யராஜ், அப்புறம் ஜிம் சர்பு ஒரு பாலிவுட் நடிகர் அவர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ணியிருக்காரு. நிக்கித் பூமி அவர் தான் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருக்காரு. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து ஒரு 2-3 தடவை ரிலீஸ் டேட் அறிவித்து தள்ளி போட்டாங்க. அப்புறம் வந்து படத்தை ஃபைனல் எடிட்டட் வெர்ஷன் பார்த்தா ஒரு 3.5 மணி நேரம் டேரக்டர் கொடுத்தாரு. ஸோ 3.5 மணி நேரம் ரொம்ப லென்த்துன்னு ப்ரொடியூசர் சைட்லேருந்து அப்புறம் எல்லாரும் ஃபீல் பண்ணி சொன்னாங்க. பட் அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் திருப்பியும் ரீரைட் பண்ணி ஃபைனலாக வந்து 3 மணி நேரம் 2 நிமிடம் ஓடக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை எடிட் பண்ணி சென்சார் ஆகி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் வந்து கதைக்களம் அப்படின்னு பார்த்தாக்க அதாவது ஒரு பெரிய நேர்மையான சிபிஐ அதிகாரியாக இருக்கக்கூடியவர் நாகார்ஜுனா செய்யாத ஒரு குற்றத்தை ஜெயிலில் இருப்பார். அவரை வந்து வெளியில் எடுக்கிறது யார் அப்படின்னா ஜிம் சர்புங்கிற அந்த பாலிவுட் நடிகர். அவர் யார், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. பல்லாயிரக்கணக்கான பணத்தை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பவரோடு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வெளியில் எடுப்பார். ஸோ வெளியில் எடுத்ததுக்கு கைமாறா வந்து தன்னுக்கிட்ட இருக்கிற 1,00,000 கோடி படத்தை வந்து பிளாக் மணியை வந்து ஒயிட்டாக மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ளிகேஷனை கொடுக்குறாரு. உடனே அதுக்கு ஒரு தனியாக ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு நாகார்ஜுனா. ஸோ அதுக்காக வந்து இந்தியா பூரா சுற்றி ஒரு 4 பிச்சைக்காரனை தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம தனுஷ். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கெட்டப்பை மாற்றி அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் மாற்றி அவங்கள வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ போலியாக அவங்களுக்கு ஆதார் உள்ளிட்ட எல்லா ஆவணங்களும் தயார் பண்ணி சுவிஸ் பேங்க்கில் அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தர் பேர்லேயும் தலா 10,000 கோடி அப்படியே டெபாசிட் பண்ணுறாங்க. 5 பேர் மேல் 50,000 கோடி பணத்தை டெபாசிட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டெபாசிட் பண்ண பணத்தை மீண்டும் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு உண்டான வழியை தேடிட்டு இருக்காரு. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே வரிசையாக ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தனுஷ் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ தனுஷ் எஸ்கேப் ஆகி வர்றப்போ தான் வந்து ராஷ்மிகாவை சந்திக்கிறாங்க. ஸோ ராஷ்மிகா வந்து தனுஷுக்கு உதவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உதவுனதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகளாக வந்தது, தனுஷ் எப்படி வந்து அவங்கள ஃபேஸ் பண்ணார், ஃபைனலாக வந்து பிச்சைக்காரனாக இருந்த தனுஷ் குபேரனா மாறினாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தை சொல்லிட்டோம் இதுதான் கதை அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து இந்த பிளாட்டுங்கிறது ரொம்ப புதுசாக இருந்தாலும் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸுக்கும் பிஸ்னஸ் மேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி பணம் வந்து வெளிநாடுகளில் இருக்க வங்கிகளில் முதலீடு ஆகுது. அது எல்லாத்துக்கும் கணக்கே கிடையாது. ஆனால் திரும்பி இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபேக்காக ஒரு கம்பெனியை ரெடி பண்ணி அந்த கம்பெனிக்கு பணம் உள்ளே வர மாதிரி என்ஆர்ஐ ஃபண்டு மாதிரியோ அந்த மாதிரியோ வந்துடும். ஸோ இது வந்து பல ஆண்டு காலமாக நடந்துகிட்ருக்கு. பெரிய பெரிய பண முதலைகள் பண்ணுற இந்த வேலையை வந்து துணிச்சலாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கார் சேகர் கமுலா. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணி இப்போ இருக்கிற கரண்ட் பொலிட்டிக்கல் அந்த ஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வந்து ரொம்ப ஒரு அழகான படமாக கொடுத்துருக்காரு. ஸோ படத்தோட லென்த்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் அதை தாண்டி ரசிக்கும்படியாக ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சேகர் கமுலாவோட இந்த காஸ்ட் சூஸே ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. அதாவது தனுஷ் அண்டு நாகார்ஜுனா 2 பேருமே ரொம்ப பக்காவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை செலக்ட் பண்ணதுக்கு உண்டான அந்த ஜஸ்டிஃபிகேஷனை ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேலன்சிங்கான ஆக்டிங்காக பின்னி எடுக்கிறாங்க ராஷ்மிகா மந்தனா. ஸோ அதனால தான் அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பான் இண்டியா ஆக்ட்ரஸாக மிளறாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி இந்த வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய ஜிம் சர்பு அவரும் வந்து தனக்கு என்ன முடியுமோ அதை அழகாக நடித்து கொடுத்துருக்காரு. அவர் பார்க்குறப்ப பாம்பேயில் இருக்க பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை இவங்களை தாண்டி படத்தில் நடித்த எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த படம் முதல் பாதியில் தொடங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகாக கொண்டு போகிறார் கதையை. ஸோ இன்டர்வலுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறமே படம் கொஞ்சம் லாக் ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சப்பறம் விறுவிறுன்னு போக ஆரம்பிக்குது. ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு பேட்டர்னில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கமர்ஷியலாக
கொண்டு வந்துட்டாரு. ஸோ அதில் கமர்ஷியல் வந்தாலே லாஜிக் மிரர்கள் இருக்கும் இல்லையா? அதனால நிறைய லாஜிக் மிரர்கள் இருந்தது. அதை தாண்டி கிளைமாக்ஸ் ஃபைட்லலாம் எக்கச்சக்கமான லேகு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இன்னும் ஒரு 20 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணி ஒரு 2:40 கொடுத்துருந்தாருன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் படம். ஸோ அந்த அளவுக்கு அழகான ஒரு மேக்கிங் படத்தை. அப்புறம் படத்துக்கு இன்னொரு பெரிய பலம் அப்படின்னா தேவி ஸ்ரீ பிரசாத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க. அதாவது ஒரு 3 மணி நேர படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கணும். அதுவும் ரிப்பீட்டட் மியூசிக் இல்லாமல் இருக்கணும். அந்த சுச்சுவேஷனுக்கும் ஆப்டான இருக்கணும்லாம் பார்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ வழக்கமாக டிஎஸ்பி சவுண்டாக 2 பாட்டு இருக்கும். அதுக்கு இதில் விளையாட்டில் கடைசியாக ஒரே ஒரு குத்துப்பாட்டு மாதிரி ஒன்று இருக்குது. அது தேவையில்லையோன்னு தோணுச்சு படத்தில். ஏன்னா யாரோ ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு பிச்சைக்காரன் அடக்கம் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு பாட்டு டான்ஸா அப்படிங்கிறப்ப அதை பார்த்த காதல் கொண்ட தனுஷை நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்தது இந்த ஸ்டெப்பெல்லாம் பார்க்குறப்ப. ஸோ அப்புறம் கேமராமேன் நிக்கித் பூமி, அவரும் ரொம்ப அழகான ஒரு கேமராங்க. அதாவது ஹைதராபாத், திருப்பதி, பாம்பே, இப்படி எல்லா இடத்தையும் கண்முன்ன நிறுத்தியிருக்காரு கேமரா மூலியமா. ஸோ ஒரு படம் ஃபுல்லாகவே ஒரு டோன் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப அழகான லைட்டிங் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு. அப்புறம் எடிட்டர், அவர் உண்மையிலே ஒரு பக்காவான எடிட்டர் தான். ஸோ அவர் போராடி இருப்பார் ட்ரிம் பண்ணுறதுக்கு. பட் டேரக்டர் அதுக்கு இடம் கொடுக்காதனால தான் அந்த லென்த்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. இல்லாட்டினா ரொம்ப கிரிப்பிங்காக இருந்திருக்கும் படம். அவரோட ஒர்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டரும் அழகான செட்டை போட்டு ஒரு நல்ல குபேரா அப்படிங்கிற ஒரு பெரிய பணத்தை கொட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் நிறைய லாஜிக் மீறல்கள் தாண்டி சின்ன சின்ன லாக் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு ரசிக்கக்கூடிய படமாக தான் இந்த குபேராவை பார்க்க முடியுது. ஸோ நம்ம நிறைய பார்த்துட்டோம். டைட்டில்லையும் சரி, கதையாகவும் சரி. பிச்சைக்காரன்னு பார்த்தோம், அது அப்படி ஒரு சூப்பர் ஹிட்டு. அப்புறம் கோடீஸ்வரன் வந்திருக்கு. அப்புறம் லட்சாதிபதி, இதெல்லாம் தாண்டி எப்படி ஒரு பிச்சைக்காரனை அவ்வளோ 10,000 கோடி பணத்துக்கு அதிபதி ஆறார். அது தான் ஒரு கோடீஸ்வரங்கிறதே அவருக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் அவரோட மனநலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஷட்டிலாக அழகாக தன்னோட ஆக்டிங் மூலிமா நியாயப்படுத்தியிருக்காரு தனுஷ். ஸோ ரீசெண்ட் டேஸில் தனுஷ் படங்களில் பார்க்குறோம், அவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில்லுங்கிறது நாளுக்கு நாள் அப்படியே அதிகரிச்சுட்டு வருது. அதனால தான் இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா நடிகராக தனுஷ் இருக்கார். தமிழை தாண்டி ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு அவர் இன்றைக்கி அடுத்தடுத்து தன்னோட எல்லைகளை விரித்து கொண்டு போயிட்டுருக்காரு. ஏன் ஹாலிவுட் வரைக்குமே போயிட்டார். ஸோ அதனால் ரொம்ப அழகான நடிப்பை கொடுத்துருக்காரு. அப்புறம் நாகார்ஜுனா, ஸோ ஒவ்வொரு சீன் பை சீன் தன்னோட அனுபவ நடிப்பால் அந்த கேரக்டரை தூக்கி நிப்பாட்டிடுறாரு. அவருக்கு ஒரு கிரே ஸ்கேடு உள்ள ஒரு கேரக்டர் அப்படின்னாலும் அதை தாண்டி அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாரு கிளைமாக்ஸில். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ராஷ்மிகா அவங்க ராஷ்மிகாவே ஒரு நேஷ்னல் க்ரஷ் உள்ள நடிகை அப்படின்னு சொல்கிறாங்கிறதுக்கு படத்தை பார்த்தா தான் தெரியுது. போன படம் புஷ்பாவில் வேறு மாதிரியான மிரட்டி இருந்தாங்க, சாமி சாமின்னு. இதில் அழகாக சொல்லியிருப்பாங்க. டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஷட்டிலாக நடிச்சிருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த குபேராவாக இருக்குது. ஸோ ஒரு மாஸ் படம் அப்படின்னு நினச்சி போனால் நிச்சயம் ஏமாற்றமாக இருக்கும். இது மாஸ் படமே இல்லை, கிளாஸ் படம். அந்த கிளாஸில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக குபேராவை ரசிக்கலாம். ஸோ பெயரளவில் குபேராவாக இருந்தாலும் நம்ம விஜய் டாக்கீஸில் ரேட்டிங்